நல்ல எண்ணம் படைத்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் சூரியன் 10ஆம் இடத்திற்கு வந்து சாதகமான பலனை தர உள்ளார். கேது மாதம் முழுவதும் நற்பலனை கொடுப்பார். செவ்வாய் ஜனவரி 16 வரை நன்மை தருவார். சுக்கிரன் ஜனவரி 27இல் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது சிறப்பானது அல்ல. அதே நேரம் புதன் ஜனவரி 30இல் சாதகமான நிலைக்கு வந்து நற்பலனை கொடுப்பார். குரு பகவான் ஜனவரி 16இல் 7ஆம் இடத்திற்கு செல்வது மிகவும் உயர்வான நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து சுப நிகழ்ச்சிகளை தருவார். செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். எண்ணற்ற வசதிகள் கிடைக்கும். இப்போது புதன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் வேதனை வரலாம். சிலர் பொல்லாப்பை சந்திக்கலாம். பொறுமையுடன் விட்டு கொடுத்து போகவும். தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்குவர். ஆனால் ஜனவரி 30இல் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி ஏற்படும். பெண்களால் பெரிதும் முன்னேற்றம் காண்பீர்கள். செவ்வாய் சுக்கிரன் சாதகமான இடத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிக்கும் குதூகலத்திற்கும் குறை இருக்காது. பணவரவு நன்றாக இருக்கும். சொந்த பந்தங்களால் ஜனவரி 30-31இல் நன்மை கிடைக்கும். ஆனால் பிப்ரவரி 9-10இல் அவர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். பிப்ரவரி 7-8 ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். ஜனவரி 26 வரை போட்டியாளர்களின் சதி ஏற்படும். அதன் பிறகு அவர்கள் வகையில் கவனம் தேவை. யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். ஜனவரி 30ற்கு பிறகு பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபம் தரும். பிப்ரவரி 1, 2, 5, 6இல் பணிகளில் சிறு தடைகள் வரலாம். பணியாளர்கள் உயர்ந்த நிலையை அடைவர். ஜனவரி 16ஆம் தேதிக்குள் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளவும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் சக பணியாளர்களுடன் விட்டு கொடுத்து போகவும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஜனவரி 27, 28, 29இல் எதிர்பாராத நற்பலன் கிட்டும். கலைஞர்கள் ஜனவரி 26 வரை புதிய ஒப்பந்தங்கள் பெற்று நல்ல பொருளாதார வளத்தை காண்பர். அதன் பிறகு தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புகழ் பாராட்டு கிடைப்பதில் தாமதமாகலாம். எதிரிகளால் தொல்லைகள், போட்டிகள் அதிகம் இருக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காணலாம். ஜனவரி 15, 16, பிப்ரவரி 11, 12இல் மனக்குழப்பம் ஏற்படலாம். மாணவர்கள் சிறப்பான பலன் காண்பர். கெட்டவர்களோடு சேர்ந்து படிப்பை பாழாக்கியவர்கள் ஜனவரி 30ற்கு பிறகு அதிலிருந்து விடுபடுவர். புதன் அருளால் நல்ல மதிப்பெண்களும் பாராட்டும் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி காணலாம். விவசாயிகள் சீரான மகசூலை பெறுவர். மாத தொடக்கத்தில் கூடுதல் வருமானம் கிடைக்கும். காய்கறிகள் பல வகைகள் நல்ல விளைச்சலை கொடுக்கும். புதிய சொத்து வாங்க நினைப்பவர்கள் ஜனவரி 16க்குள் பயன்படுத்திக் கொள்ளவும். பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தாரின் நன்மதிப்பு கிடைக்கும். வேலை செய்யும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். வேலை பார்க்கும் பெண்கள் ஜனவரி 27 வரை அதிக பளுவை சுமக்க வேண்டியது இருக்கும். அதன் பின் பதவி உயர்வு கிடைக்கும். ஜனவரி 15, 27, 28, பிப்ரவரி 3, 4 குதூகலமான பலன்களை காணலாம். நல்ல நாள் ஜனவரி 17, 18, 19, 20, 21, 27, 28, 29, 30, 31. பிப்ரவரி 3, 4, 7, 8. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜனவரி 22, 23, 24 சந்திராஷ்டமம் ஆகும். இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அதிர்ஷ்ட எண் 1, 9. நிறம் மஞ்சள். பரிகாரம்: ராகுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ராகு காலத்தில் துர்க்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யலாம். பசுவுக்கு பசுந்தாளை போடுங்கள். வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள்.